இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம நிறைய எழுதியிருக்கிறோம். வெரி கோல்டு அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம்? இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஃப்ரீசிங் அப்படி சொல்லணும். எப்படி சொன்னோம்? FREEZING ஃப்ரீசிங் அப்படி சொல்லணும். ஓகே. வெரி கலர்ஃபுல் வந்து வைப்ரண்ட் அப்படி சொல்லணும். VIBRANT அப்படி சொல்லணும். ஓகே. அடுத்து என்ன இருக்குது? வெரி காம்படிட்டிவ் வந்து கட் த்ரோட் அப்படி சொல்லணும். அடுத்து வெரி கம்ப்ளீட்டுங்கிறது காம்ப்ரிஹென்சிவ். ஓகே. அடுத்தாப்புல வந்து வெரி கன்ஃபியூஷன் பெர்ப்ளெக்ஸ்டு அப்படி சொல்லணும். PERPLEXED பெர்ப்ளெக்ஸ் அப்படி சொல்லணும். ஓகே. அடுத்து வந்து வெரி க்ரியேட்டிவ் வந்து இன்னோவேட்டிவ். அடுத்தாப்புல வந்து பஸ்ட்லிங், அதாவது வெரி க்ரௌட் அப்படிங்கிறது பஸ்ட்லிங் அப்படி சொல்லணும். அடுத்து டேஞ்சரஸ் வந்து பெர்லியஸ் அப்படி சொல்லணும். PERILOUS. அடுத்து வந்து வெரி டியர்ங்கிறது செரிஸ்ன்னு சொல்லணும். CHERISHED. ஓகே. அடுத்து வெரி டீப்ங்கிறது ப்ரொஃபவுண்டு. அடுத்து வெரி டிப்ரெஸ்டு அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா டெஸ்பாண்டன்ட் அப்படி சொல்லணும். DESPONDENT டெஸ்பாண்டன்ட் சொல்லணும். அதே டீட்டெயில் வந்து மெட்டிகுலஸ் அப்படி சொல்லணும். அடுத்து வெரி டிஃப்ரெண்ட் வந்து டிஸ்பரேட். DISPERATE